நம்ம நேரடியாவே சொல்லிடுவோமே. அவர் பேசுறது யாரையும் பேர் சொல்லி சொல்லல. வந்து நான் ஒன்னும் சினிமாவில் ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் ஒன்னும் வரல, ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசியல் பண்ண வரலன்னு அப்படின்னா நிறைய பேர் எடுத்துக்கலாம். சமீபத்தில் அப்படின்னு எடுத்தா கமலஹாசன் தான் அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரா ஆகலையா, விக்ரம் ஓடிச்சு அதன் பிறகு தக் லைஃப் ஓடலை அப்படின்ற மாதிரி ஓகே. ஆனால் கமலஹாசனுக்கு எந்த மாதிரியான ஒரு எழுச்சி இருந்தது மக்கள் நீதி மையத்துக்கு? அதன் பிறகு அந்த கட்சியை நடத்த முடியாமல் டார்ச் லைட்டையும் டிவியும் எடுத்து போய் போட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டார் மாதிரி விமர்சனம். இதை விஜய் நேரடியாக கூட சொல்லியிருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது. அதை சொல்லிட்டாரு. அப்புறம் நான் அப்போ வரேன் இப்போ வரேன் அப்படின்லாம் சொல்ற ஆள் கிடையாது, டேரிங் ஆகுதுன்னு இதுலயும் யார் பேரும் குறிப்பிடல. ஆனால் ரஜினி வெர்சஸ் விஜய்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த போட்டி மனப்பான்மையே யாருமே இப்ப ரஜினி கூட இவர் தான் அப்படின்னு பேர் சொல்லி சொல்லல, விஜய் கூட அப்படி சொல்லல. ஆனால் ஸ்பீச் வரும்பொழுது இவங்களா எடுத்து இந்த சோசியல் மீடியா, இந்த கையில சோசியல் மீடியா இருக்கவே இவர் தான்பா அவர் தான்பா அப்படின்ற அளவுக்கு போட்டு விழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு விஜய் பேசின அந்த ஸ்பீச் அங்கிருந்த வெறும் 35 லட்சம் பேருக்கு மட்டும் கிடையாது. அவர் ஆரம்பத்துல ஸ்பீச் என்னன்னா இங்க வந்திருந்தவங்க டிவிலையும் சோசியல் மீடியாவிலும் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள், ஏன்னா இன்னைக்கு மதுரைக்கு வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிற செய்தி நிறுவனங்கள் செய்தி ஊடகங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க ஏன்னா அவங்களும் பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான மக்களிடையே போய் அந்த ஸ்பீச் சேர்ந்திருக்கு அப்படின் பொழுது அவங்களுடைய கவனம் திரும்ப திரும்ப 2 திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சி பண்ணிருக்கணுமா, விஜய் மாதிரி ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு அதற்கான நம்பிக்கையை இந்த ஸ்பீச் அதை விதைச்சிருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே.